கைஸ், வெல்கம் டு அனிமே டேகி. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா மிஸ்டர் டெவலப் ப்ளீஸ் ஆக்ட் லைக் ஃபைனல் பாஸோட சாப்டர் 5, 6, 7 தான் பார்க்க போகிறோம். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணலாம், சாப்டருக்குள்ளே போயிடலாம். தலைவரே, நீங்கள் ரொம்ப நல்லதாக தெரியுது, நல்லதாக தான் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் நிறைய ஹியூமன்ஸை விரட்டி இருக்கீங்க, ரெண்டையும் விரட்டி இருக்கீங்க. ஆனால் உங்கள் வாயை மட்டும் நீங்கள் கட்டுப்படுத்த மாட்டேங்கிறீங்களே. இது எத்தனை தாட்டி சொல்லியிருக்க, இது நீங்கள் தானே இதை கண்டுபிடிச்சிங்க. ஆமாம், எனக்கு இப்பதான் ஞாபகம் இருக்கு அப்படிங்கிறான். இது நீங்க என்கிட்ட சொல்லியிருக்கலாம், இப்படி கண்டுபிடிச்சிரு. அப்படியே பாத்தீங்கன்னா அவன் உடைச்சிட்டான். அது அவன் தான் ஹீரோ தான், அதாவது டஞ்சன் பாஸ் தான் இப்ப கண்டுபிடிச்சிருக்கு. கண்டிப்பா இது என்னோட தப்பு தான் அப்படின்னு ஏதோ வில்லத்தனமா சொல்ற மாதிரி இருக்கு. பார்த்து அந்த சீன் பார்த்து அந்த மாதிரி தான் இருக்கு. உனக்கு மட்டும்தான் எனக்கு ஞாபகப்படுத்த நன்றி அப்படிங்கிறான். இப்ப தலைவரேன்னு கத்து எலுமை பார்த்தா அது டெவர்னு பேர் இருக்கல, ரெனிய முழுங்க போறான். நிறுத்து தலைவரே, அமைதியா இருக்கு தலைவரே அப்படின்னு சொல்றான். அவனை ஒண்ணுமே கேட்கல. நீயாவது இதாவது அப்படின்ட்டு போறான். ஐயோ, என்னடா நடக்குதுங்க? ரெடி, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேக்குறான். ரெடி ரெடி இது போ ரெடி அப்படிங்கிறான். இந்த கருமாதிர புடிச்சலு இங்க இருந்து போக மாட்டியாங்கிறான். நம்ம பார்த்தா ஸ்வாட் எடுக்கிறான், வேற வழியிலுங்கிறான். பார்த்தா ஒரே அடி, ரெனி அங்க போய் பறந்து போய் விழுந்துட்டான். சாரி ரெனி, இதை பண்ணிதான் அவனுங்கிறான். நீ கொஞ்ச தூரம் தள்ளி இருந்தாதான் நல்லதுங்கிறான். ஏன்னா அப்படி பண்ணுன்னு அப்படியே பாசு கோவப்படுறான். நீ வந்து இப்ப என்னை கொல்லுன்னு ஏதோ ஏதோ எலும்பு வித்தியாசமா மூஞ்சி வச்சுட்டு சொல்றான். அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசுறாங்க. என்னை மன்னிச்சிருப்பா. சாரின்னு சொல்றான். தெரியாம பண்ணிட்டேன், நல்லா நான் வச்சுக்கோ, நமக்குள்ள சண்டை வரக்கூடாதுங்க. இது எப்படி நடந்துச்சுன்னு கேக்குறான் அந்த பாஸ. நீ பாத்தீங்கன்னா தொலைஞ்சு போயிட்டா, போச்சா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஆனா ரெனி நமக்காக எவ்வளவு தூரமா செஞ்சிருக்கா. துணி துவைக்கிறது, சமைக்கிறது, உங்களுக்கு சாப்பாடு ஊற்றி தூங்குறது, எழுப்புறது, இந்த டஞ்சன்ல இருக்கிற வரவு செலவு எல்லாத்தையும் பாக்குறது, ஒரு சொல்லணும்னா மொத்தத்துல ஒரு ரோபோட்டாட்டும் வேலை செஞ்சிருக்கான். ஆனா நீங்க அவளுக்கு என்ன தெரியுமா பண்ணி வச்சிருக்கீங்க, உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் அப்படிங்கிறான். ஐயோ, அவ்வளவுதானா? அவளுக்கே இதெல்லாம் நினைச்சு பார்த்தா மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. அவ காலில் முத்த கொடுத்தாச்சு நான் இங்க இருந்து கூட்டிட்டு வந்துருவேன். நீங்க தான் அவளை போய் கண்டுபிடிக்கணுங்கிறான். இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க, இது ரொம்ப வேல்யூபிளானது, ஆனா இது உங்க மாணவ கட்டுப்படுத்துறதுக்கு யூஸ் ஆகுங்கிறான். ஆனா இது ரொம்ப எஃபெக்டிவ். இது நீ எங்க இருந்து எடுத்த கேக்குறான். அது நான் ஒரு இடத்துல இருந்து எடுத்தேன் அப்படிங்கிறான். அது எந்த இடம் சரியா சொல்ல. இந்த மாதிரிலாம் எத்தனை தொலை வச்சுக்கியும் தெரியல. சரி அப்படிங்கிறான். ஓகே, தேங்க்ஸ்பா அப்படிங்கிறான். நான் என்னோட பெஸ்ட்டை விட்டு அவள் தொலைவிட்டு வரேன், நீங்க அந்த வில்லேஜ் பக்கம்லாம் போயிடாதீங்கிறான். ஒரு டீல் வச்சுக்கலாம் சொல்றான். 5 நாள்ல நீங்க கண்டுபிடிச்சிட்டு வரணுங்கிறான் ரெனிய. இல்லைன்னா அந்த மனுஷங்க இங்க டஞ்சனுக்குள்ள வந்துருவாங்கிறான். அந்த இடம் யாருக்குமே தெரியாத ரொம்ப டேஞ்சரஸான இடங்கிறான். நான் கண்டிப்பா சேஃபஸ்டா இருப்பேன் அப்படிங்கிறான். ஆனா சீக்கிரமா நீங்க அவனை கூட்டிட்டு வந்துருங்க, நல்லா நினைப்பு வச்சுக்கோங்கிறான். புரிஞ்சதுப்பா அப்படிங்கிறான். கண்டிப்பா 5 நாள்ல கூட்டிட்டு வந்துடுவாரு நீங்க அப்படின்னு ஒரு டைலாக் பேசிட்டு, பாஸ் அந்த வில்லேஜ் பக்கம் மட்டும் போயிடாதீங்க பாஸ், அங்க நீங்க பாஸ்ன்னு தெரிஞ்சா அங்க நடக்கிறதே வேற அப்படிங்கிறான். அடுத்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுதுப்பா, அங்க போனா நான் எல்லாத்தையும் முழுங்கிருவேங்கிறான். ஐயே பஸ் அப்படிலாம் பண்ணிடாத பஸ்ஸுங்கிறான். கண்டிப்பா இந்த மாதிரி பண்ண மாட்டேன், ஆனா பண்ணிடாதங்கிறான். ரெனி பாத்தீங்கன்னா அந்த அந்த ஹார்ட் இருந்துச்சுல்ல, அது வாங்கினால அந்த லெட்டர் அப்படி அந்த மாதிரி எழுதியிருக்கு அதுல வாங்கின மாதிரி. அதனால பாஸ் வந்து அவர் கொல்லவே போனாதுங்கிறாங்க. என்னோட ப்ரெடிஷன் படி பாஸ் கண்டிப்பா அப்படிங்கிறாங்க. பார்த்தா கர்மாந்திர பிடிச்சி ஐயோ காரணங்களா வர அப்பா கிளிப்ஸா வரப்போகுதுங்கிறானுங்க. அதாவது பாஸ் வந்து மனுஷங்க எல்லாத்தையும் முழுங்குற மாதிரி காட்டுறானுங்க. ஹியூமானிட்டியே அழிய போகுது அப்படின்னு பார்த்து அப்படின்னு அதிர்ச்சிடும். 5 நாள்ல கூட்டிட்டு வரணும்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த லெட்டர்ல பார்த்தா அது எழுதியிருக்கு.
இந்த டஞ்சன் ரைட்ல பாத்தீங்கன்னா 8 வருஷம் இருக்குல்ல, 3 நாள் இருக்காமா ஏதோ. 3 நாள்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டஞ்சன் வந்து 3 நாள் வரப்போ அவனுக்கு ரைடு வர போறானுங்க நினைக்கிறேன். போச்சு அவ்வளவுதாங்கிறான். காலையில ஆகுது பார்த்தா என்னடா அவன் பாஸ் இங்க உக்காந்து வச்சு பத்துட்டு இருக்கான். ஐயோ போச்சா அப்படிங்கிறான். இருக்காமே நான் இங்கிருந்து எங்கேயோ டெலிபோர்ட் ஆயிட்டேன். இந்த மானாவாட என் பாடி பாத்தீங்கன்னா அப்படியே ஃப்ளூயண்டா போறதுனால யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றான் பாஸுங்க. என் மேஜிக் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. நான் இன்னொரு தாட்டி முயற்சி பண்ணுங்கிறான். நான் அந்த அந்த ஸ்டோன் வாங்கின இடத்துக்கு போகணும், அந்த ஆஸ்டன் வில்லேஜுங்கிறான். பார்த்தா போயிட்டான். ஹியூமன்ஸ்ல எப்படிப்பா இங்க வந்தீங்க? இங்க ஒரு மான்ஸ்டர் இருக்கு உங்களுக்கு தெரியாது, நீங்க எல்லாம் சாவ போறீங்க அப்படின்னு சொல்றா. என்ன ஜோக் காட்டுறியா அப்படிங்கிறான். நீ எல்லாம் பார்த்தா டிஎம்என் ஆட்டமே இல்ல. நாங்க தான் 32வது ஃபோர்ஸ் இந்த எம்பையர்லயே இருக்கிற பவர்ஃபுல்லானவங்கன்னு சொல்றானு பில்டப்லாம். எங்க பேரு மிஷினரி ஸ்குவாடு, டைகர் மிஷினரி ஸ்குவாடு அப்படின்னு அவங்க ஸ்குவாட் பேர் சொல்றான். நீ இப்ப பாரு இந்த சேர்ல இருந்து கீழே உழவ போற ராஜா பதவி இருந்து அப்படிங்கிறான். என்னது என்ன முட்டாளு? நான் தான் 17th டீமன் சக்சஸர் ஆஸ்மோடியஸ்ங்கிறான். அது ஒரு பொண்ணு சாரி, அவ ஏதோ மெல்ஜி டி லிம்ப் அகிரியா அப்படின்னு ஏதோ மேஜிக் ஸ்பெல் யூஸ் பண்றா. என் பேரை தெரிஞ்சதுக்கு முன்னாடி நீங்க சாவ போறீங்க அப்படின்னுங்கிறா. அப்படியா அப்படிங்கிறான். இப்ப நான் உன்னை சாவடிக்க போறேன் நீ இப்படி சொன்னதுக்கெல்லாம் அப்படிங்கிறான். ஐயோ என் ரெகுலர் அட்டாக்கிட்ட வேலை செய்யலங்கிறான். டே கரும்பு பிடிச்சியும்னு உனக்கு என்ன தைரியம்னு அப்படி போறான். பார்த்தா கேப்டன் நீங்க நவருங்க நான் பாத்துக்கிறேன்னு ஒருத்தன் சொல்றான். இந்த கிரவுண்டியே நான் அழிக்க போறேன்னு ஒரு மேஜிக் ஸ்பெல்ல போடுறான். இப்ப பார்த்தா அவன் எப்படியோ ஒண்ணு தப்பிச்சுட்டு அப்படியா மறுபடியும் தப்பிக்கிறான். என்னது ஹைட் ஷாட்ஸா? அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. பார்த்தா அவன் இயற்கையுமே அந்த ஸ்பெல்ல போடுறதுக்கு ரெடி ஆயிட்டான். ஐயோ அப்ப நான் நினைக்கிறது கரெக்டா இருந்தா பார்த்தா அவன் ஏதோ போடுறான். போட்டு ஜம்ப் அடிச்சுட்டு அங்க அவ பாத்தீங்கன்னா என்ன என்கிட்ட சாவறதுக்கு பக்கத்துல வரையா முட்டாளுங்க. பார்த்தா டிஃபென்ஸ் மேஜிக்கு இது எப்படி போட்டீங்க அப்படின்னு பார்த்தா அதிர்ச்சியாவதா. கேப்டன் போங்க கேப்டனுங்கிறான். டேய் கரும்பு பிடிச்ச பூச்சிகளை உங்களை அழிக்க விட மாட்டேன் சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பக்கத்துல போறாங்க. பார்த்தா கீழ இருந்து ஏதோ உடச்சுக்கிட்டு வருது. இவனுங்க 2 பேரும் அங்கிட்ட அடிச்சு போய் விடுறாங்க. என்னதுடா இது அப்படின்னு பாக்குறானுங்க. ஏதோ அங்க வருது. கேப்டன் எந்திரிங்க கேப்டன், நான் நல்லாதான் இருக்கேன். என்னவா இருக்கும் இங்க 2 பேரும் சண்டை நடக்குது, இல்ல இன்னொரு ஃபோர்ஸுக்கு இது வந்துட்டாங்களா அப்படிங்கிறான். ஐயோ இவனுங்களை வச்சு என்னால சமாளிக்க முடியல, இன்னொரு ஃபோர்ஸ் வந்தா நான் காலியாயிருவேன்னு அப்படின்னு பாக்குறான். யாரும் அந்த கரும்பு பிடிச்சான் அப்படின்னு பார்த்தா மனுஷங்களா. ஆஸ்டன் வில்லேஜ் எங்க இருக்குன்னு தெரியுமா கேக்குறான். எல்லாரும் பாக்குறாங்க ஒண்ணுமே புரியாத மாதிரி. பார்த்தா இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீ என்னடா வந்து கேக்குற மாதிரி பாக்குறாங்க. மனுஷங்களா நீங்க? டீமன் நீ வந்து இவங்கிட்ட தப்பிக்கிறது நல்லதுங்கிறான் ஹீரோல பாஸ். எவ்வளவு பெரிய லோ லெவல்ல ஹியூமன் வந்தாலும் நல்லா சமாளிச்சு அப்படியே டாவா பேசுறா. இந்த நான் தான் டீமன் கிங்கிறா ஹீரோ. இந்த பழைய டீமன் கிங் மாதிரிலாம் இவ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து என் அதாவது இந்த டஞ்சனர்கள் அதை உடைச்சதுக்கு நீங்களாம் காசு கட்டணுங்கிறான். சப்போர்ட் ஃபோர்ஸ்க்கு வந்துட்டாங்க அப்படின்னு ஒருத்தன் வரானு, அவங்க கேங்கா பின்னாடி வரானுங்க. அவள் தான் டீமன் கிங்க வந்து எல்லாரும் வேட்டையாடுங்கன்னு சொல்லிட்டு இத்தனை பேரா அப்படின்னு பார்த்துட்டு கண்டிப்பா உங்க மேஜிக்லாம் என் மேல வேலையே செய்யாதுங்கிறான். ஹியூமன்ஸ் இந்த என்னது ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் வந்தாலும் நீ அட்டாக் பண்ண முடியாதுங்கிறான். பார்த்தா எல்லாரும் போங்கிறான். இந்த லோ லெவல்ல இருக்கிறவங்க வந்துட்டானுங்க, நீங்களா சாவங்கடான்னு சொல்றான். டீமன் கிங்னு சொல்றான். இந்த இன்னொருத்தன் என்னடா நசன்ட்டே இருக்கீங்க அப்படிங்கிறான். எனக்கு வேற ரொம்ப பசிக்குது, பாரு என் வேலையை நான் காட்ட போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ என்னடா நீங்களாம் நினைச்சிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா போங்க அவனுங்க வந்து கரும்பு பிடிச்சி நீ என்னடா இங்க பண்ற
அமைதியா இருங்கடா அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் மாதிரி அவனுங்களா விழுங்கிட்டான். கொடூரமா ஒருத்தரையும் இல்ல, மொத்தமா ஒழுங்கியாச்சு. யார் அவ அப்படின்னு அவ பாத்துட்டு இருக்கா. நீ நீ நல்லா பண்ணிருக்க, நான் ரொம்ப பயந்துட்ட வேற, நீ ரொம்ப என்னையோட ஸ்ட்ராங்கா வேற இருக்க, நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு அப்படி பாக்க நல்ல விதமா பாக்கலாம். யாரு உன் பேர் என்ன, உனக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு? எக்ஸைடே சரிப்பா தான் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் தான் 7th டீமன் கிங்குங்கிறான். ஏதோ ஏதோ அவ பாஷையில ஏதோ மெல்ஜி டி லிம்ப் அகீரா அவ பேராட்டுக்குது அது. ஓகே, உன் பேர் என்ன? ஐயா எனக்கு இவ்வளவு பிடிக்கவே இல்லை. சரி, நான் வந்துட்டேன். இரு, அவன் ஏதோ சொன்னானே, ஒரு ரூமன்ஸ் இருக்கு என்கிட்ட சொன்னாங்க யாரோ. அவ பாத்தீங்கன்னா அவ வந்துட்டு ஐடென்டிட்டி என்னதுனா அப்படின்னு சொல்லி பார்த்தா டி ருனி அப்படிங்கிறான். ரோஹிணி, ரோஹிணியோ ரோஹிணியோ நான் உங்களுக்கு என்ன காட்டுறேன். டேவிடி ரோனி என்னவோ சொல்றானுங்க, நான் அவளை கண்டுபிடிச்சிட்டேன்னா ஏதோ ஒருத்தர் சிரிக்கிற மாதிரி காட்டுறானுங்க. 32 வயசாகுது, பேச்சுலரு, ஒரு வில்லேஜுக்காரங்கிறான். ஓ, அந்த வில்லேஜுக்காரன் தான் இவன்கிட்ட சொல்லியிருக்கானா? அதுதான் அவனுக்கு காட்டுறானுங்க. டிவிடி ரோனி அப்படிங்கிறாங்க. ரோஹிணி ஏதோ விடுங்க. ஆமா, அவ பாத்தீங்கன்னா அது தெரியும். ஆனா ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பரவாயில்ல ஹீரோ பாஸ் தலைவர் சொல்றான். நீங்க நான் ஹெல்ப்பே கேட்கல, நீங்க வந்து ஹெல்ப் பண்ணீங்க. சரி இருக்கட்டும், உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னு கேளுங்கிறா. இவளுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியும். ஆஸ்டன் எங்க இருக்குறா? ஆஸ்டனா இவ ரொம்ப நல்லவ. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவளுக்குலாம் தெரியும், நிறைய ஹியூமன்ஸ் அதெல்லாம். சரி ரெடி வெயிட் பண்ண அப்படிங்கிறா. ஆஸ்டன்னா என்னது அப்படின்னு கேக்குறா. என்னது அந்த மாதிரிதான் ரியாக்ஸ் மனசுல நினைக்கிறான். ஆஸ்டன்னா இவளுக்கு என்னன்னு தெரியல. ஐயோ, அப்படின்னா என்ன அது கூட இவனுக்கு புரியல. அப்ப நான் இங்க வந்து வேஸ்ட் ஆகுங்கிறான். ஐயோ, உனக்கு தெரியலையா? ஏகித சரி, இங்க ஏதாச்சும் பக்கத்துல ஏதாச்சும் வில்லேஜ் இருக்கா ஹியூமன் இருக்கிற மாதிரி? ஹியூமன் வில்லேஜா? ரியாஸ் தான் பக்கத்தால இருக்கு அப்படிங்கிறா. இது எம்பீரியல் கேபிட்டல் ரியாஸா? அது போத்துக்கு 2 மாசம் ஆகுது அப்படின்னு அப்படியே தம்பி படுத்துறாரு. என்ன பண்ண முடியும்? என்னாச்சு டேவிடி? உனக்கே அது ஃபேரா தெரியுதா? அது எவ்வளவு தூரம் இருக்கு தெரியுமா? ஓ ஃபேரா, அதாவது நீங்க பேசாம டெலிபோர்ட் ஆக்ஷன் ஹப்ப யூஸ் பண்ணலாமே. என்னது அப்படின்னா என்னது ஹீரோ கேக்குறான். அது ஹியூமன் இன்வென்ஷன், மேஜிக் ஆல்கமியால உருவாக்கப்பட்டது. அதை வச்சு அது பேர் என்ன, ஸ்பேஷியல் டிரான்ஸ்ஃபர் மேஜிக். அது ரொம்ப இன்க்ரெடிபிளானது. அது எங்க இருக்கு, நீங்க அங்க போறதுக்கு விரும்புறீங்களா அப்படின்னு கேக்குறான். அது ரியாஸ்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்டர் முடிக்கிறாங்க. ஓகே.